சிறப்பாக அமைந்திருக்கிறது. நேயர்களே, இந்த சாத்துப்படியை பார்க்கிற பொழுதே எங்களுக்கு இறை நிலை ஏற்படும். இறைவனுடைய அந்த உணர்வு எங்களுக்கு வரும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சூரியன் அம்பலத்திலே ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்பது போல அந்த இறைவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் எங்களுடைய இறைவன். மேலுலகம் கீழுலகம் என்று சொல்லக்கூடிய பூவுலகம் என்று சொல்லக்கூடிய இப்போது புஷ்பாஞ்சலி ஆன்மீகர்களை நேரடியாக உங்களுக்கு அதனை கண்ட வண்ணம் இருக்கின்றோம். எல்லோரும் அரோகரா 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 என்று சொல்ல அங்கே மங்கள இசை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காரையம்பதில் அந்த கவில் மாமேதை எங்கே வீராசாமி அவருடைய புதல்வர்கள் இணைந்து மிகவும் சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்தினுடைய பண்பாட்டுக்கேற்ற வகையிலே இசை வேள்வியை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். கவில் மாமேதை என்கிற வீராசாமி அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆலயத்திலே கவில் தொண்டு செய்து கொண்டு வருகின்ற ஒரு கலைஞர். எனவே அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஆலயத்திற்கு உரிய வகையிலே கலாபூஷணம் என்கிற வீராசாமி அவர்கள் அண்மையிலே கலாபூஷணம் பட்டத்தையும் அந்த கவிலிசைக்காக பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல நாதஸ்வரையின் குழல் வேந்தன் என்கிற கணேசன் அவர்கள் காலம் சென்றாலும் கூட இந்த நாதஸ்வர இசையோடு அவருடைய இசையையும் நாங்கள் இசைத்து பார்க்கின்ற நிலையிலே தான் இருக்கின்றோம். இந்த ஆலயத்திலே இருந்து எந்த கலைஞர்களையும் நாங்கள் இசையோடு தான் நினைத்து பார்க்க வேண்டும். மிகவும் உணர்வு பூர்வமாக பக்தி பூர்வமாக இந்த விழா முதலாம் நாள் விழா மிகவும் இறைவனுடைய அருளினாலே அங்கே கற்பூரங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு கற்பூர தீபாராதனைக்குள்ளே எம்பெருமான் இறைவன் நனைந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மீகமயமான காட்சியை நேயர்களை நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அங்கே அடியவர்கள் எல்லோரும் தங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த கற்பூரத்தை அந்த கற்பூரம் ஏற்றுகின்ற அந்த இடத்திலே வைத்து வசந்த மண்டபம் முழுவதும் அந்த கற்பூரத்தினுடைய ஒளியும் அந்த கற்பூரத்திலே இருந்து வருகின்ற அந்த சுகந்த வாசனையும் அணைந்து இருப்பதனை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இவர்களை இப்பொழுது பஞ்சாலாத்தி அங்கே காட்டப்படுகின்றது. அடியவர்கள் எல்லோரும் இணைந்து அரோகரா அரோகரா என்ற அந்த வானை பிளக்க அரோகரா அரோகரா என்ற அந்த ஒலியோடு அந்த இறைவனை அந்த இறைவனுடைய திருவீதியை அந்த இறைவன் திருவீதி வருகின்ற அந்த காட்சியை காண்பதற்காக மிகவும் சிறந்த வகையிலே அங்கே நிற்கின்ற ஒரு காட்சியினை நேரடியாக உங்களுக்கு தந்த வண்ணம் இருக்கின்றோம். சிவன் டிவி.com ஊடாக புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய கடல் கடந்து இருக்கக்கூடிய உறவுகள் எல்லோருக்கும் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காரண அருளத்தை சென்ற தேவஸ்தானத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். வசந்த மண்டபத்திலே இருந்து எம்பெருமான் இப்பொழுது 2வது வீதி உலா வருவதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. தீவட்டிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. சாத்துப்படி மிகவும் அழகாக அமைந்திருக்கின்றது. அந்த உத்தமர்கள் கற்பூர தீபாஞ்சலி நாதாஞ்சலி எல்லா இறை அருளும் பெறுவதற்காக அங்கே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய கடல் கடந்திருக்கக்கூடிய இங்கே இப்பொழுது நேரடியாக நாங்கள் அந்த அந்தன உத்தமர் அவர்களுடைய கிரியைகளை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றோம். ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதம் ஆனஸ்ரண்வன் பூதிபிஸ்தீரசாதனம் ஹஹும் சத் சுஷிஷத் மசுரந்தரிக்ஷத்தோதாவேதி சதததிர்துரோணஷதே நிரிஷத்வரஷதப்யாஹோஜார்தஜாத்ரியாரிஹம் ப்ரிஹதே கைலாசசிகரே ரம்யே சங்கரஸ்ய சிவாலயே தேவதாத்ரோ தத்ர மே தந்து தன்மே மனஸ் சிவசங்கல்பமஸ்து அஜிஹி ஓம். ஹரி ஓம் மஹப்யோ நமः. ஸ்வஸ்தி மந்திரார்த்தா சத்யாசபிலாசந்தி பவந்தோ மகாந்திருநந்தோ வேதோக்தம் தீர்க்கம் ஆயுஷ்யம் பூஜாதி பவந்தோ மகாந்திருநந்தோ अस्मिन् अनुष्ठिते
சந்திரநாயீரமின சுந்தரேஸ்வர சுவாமி பூர்ணவிஷ்கலாம்பியாரமசாஸ்திய போசக்திவீரசக்திமத சோமாசந்தமூர்த்தி ஸ்ரீ சிவகாம சுந்தரீமத சிதம்பர நடராயராயமூர்த்தி ஆத்ரோத்சவ பிரதமதின மாத்தியான்ய ஸ்மனா வசந்தமண்டப விசேஷ பூஜாகரணி மந்திரலோப தந்திரலோப திரவியலோப கர்யாலோப நிகினாதரேவ ஸ்மிருத்திவிராட பிரயுக்தா சர்வே தோஷா சத்யசாந்தா பூஜாதி பவந்தோ மகாந்திருநந்தோ அஸ்ய தீபாவளியஸ்ய சூரியபூஜா அக்னேதுரபுண்யா பஞ்சவ்ய ஸ்மனமஹான்யா சத்யான சாமானிய விசேஷ நிரோதார்யாதிமனிய தூபரீவ நர்மாலி விசர்ஜனகந்ததைலபுஷ்டாமனக ரஜன்யாபிஷேக பஞ்சவ்ய பஞ்சாமிரத பஜோ ததி கிருத மது உச்சிதார பலோதக நாளிகேரோதக ரத்னோதக சங்கோத சுத்தசீதலோத ஸ்மனாபிஷேகாதி சர்வம் வர்த்தமானோ பூஜாய் பவந்தோ மகாந்திருநந்தோ அஸ்ய தீபாவளியஸ்ய நிவேத்யானந்தரம் தூபரீவ அலங்காரதீவ நாகரீவ वृषभदीव पुरुषामृगदीव पञ्चदीव बिल्वदीव नक्षत्रदीव कुम्भाराध्य कर्पूर वत्नदर्पणक्षत्रसाम्रव्यनुरागतालमन्दमन्त्रोच्च अष्टोत्तरशतनामाच्च नाशीर्वादद्राविडस्तोत्रपुष्पाञ्जलिः शङ्खदुन्दिपिनानावाद्यघोषयन्तर्पलिबहिर्पलिदेवता प्रादुर्वासनप्रायश्चित्येवानन्तरं बाह्योपचारप्रदक्षिणनमस्कार सर्वोपचारैः सगनन्दुष्टो पूजाय भवन्तो महान्तृणन्तो अस्य येमानस्य अवरिमितप्रभावः प्राज्ञरक्षविचक्षुणः मकुटकुण्डलहारकेयोरहस्तकडगारङ्कृतः शिवगोत्रोद्भवः तथाचारसम्पन्नः समतीतशिवागमः राजकुलप्रदीपः ऐरावत समगयस्कन्धातिरूढः चतुष्षष्टिविद्यापारङ्गतः देवब्राह्मणपरिपालकः दानशीलः धीरधीरः आलयस्य आदीनहर्ताकनामधेयानां सोडुम्बानां सर्वाभूषभनित्यर्थं गुलगोत्रसन्ततियवीर्त्यर्थम् उपयोगर्तव्यो शिवनट्टत्रे सुरासयादय शिवलोकनाथन नामधेय उत्तरवल्के त्यागराय नामधेय स्वाति नट्टत्रे धनलक्ष्मी नाम्येय अश्विनी नट्टत्रे श्रीहरन नामधेय कृत्या नट्टत्रे पुष्पराणि नामधेयस्य बालसुब्रह्मण्यन नामधेय उडुम्बानां सभारत्नं नामधेय उडुम्बानां शिवसुन्दरं नामधेय उडुम्बानां गणेश्वर नामधेय उडुम्बानां भुवनेश्वरी नामधेय उडुम्बानां शिवराय नामधेय उडुम्बानां उत्तरपुरोषदा नट्टत्रे गणेशसुन्दरं नामधेयस्य सगुडुम्बानां तिल्यम्बलं नामधेयुडुम्बानां धर्मार्थकाम्यमोक्ष सदकृतफलपुरुषार्थबलहित्यर्थम् इष्टकाम्यार्थबलहित्यर्थम् आयुर्वित्यर्थम् आदित्यानां नवानां ग्रहाणाम् आनुकूल्यबलहित्यर्थं सौन्द्रनायीरमिन सुन्दरेश्वरस्वामी परिपूर्णकृपाकटार्थबलहित्यर्भूजाय भवन्तो महान्तृणन्तो अस्य येमानस्य सकलसौभाग्य फलहित्यर्थं धनलक्ष्मी आनन्दलक्ष्मी रायलक्ष्मी वीरलक्ष्मी वीरलक्ष्मी नित्यलक्ष्मी सत्यलक्ष्मी सम्पत्तन्तानधनसौभाग्य महालक्ष्मी पूर्णनुग्रहकृपाकटार्थ फलहित्यर्भूजाय भवन्तो महान्तृणन्तो अस्य येमानस्य कुबेर जम नमनिवान् मार्कण्डेय अधिकदीर्घायुष्मान् भूजाय भवन्तो महान्तृणन्तो अस्य येमानस्य वल्लभादेवी समेत विघ्नेश्वरस्य पार्वती समेत परमेश्वरस्य महाबलिकावली समेत ब्रह्मणेश्वरस्य पूर्णपुष्कलाम्ब्यासमनशास्त्रस्य सामुण्डाम्बा क्षेत्रपालभैरवेश्वरस्य नित्यपरिपूर्णकृपाकटार्थबलहित्यर्भूजाय भवन्तो महान्तृणन्तो सर्वे नाशिनमङ्गलानिमुक्तो उत्तरोत्तराभिवृत्तिरस्तु सूर्यकांत चंद्रकांत माणिक्यमुत्तवक्र वैरूर्यमरगर ओमिरपुत्रानुवृत्तिमासनादीश्वरा स्वामिवराग पंचप्राणोधार्य இப்பொழுது பஞ்சபுராணம் நேரடியாக ஒளிபரப்பாகிறது. உலக அறிய என்னை ஆட்கொண்டவன் ஊனத்தை நீக்கி உலக அறிய என்னை ஆட்கொண்டவன் தேனொத்த எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலவன் கங்கோன் தேனொத்த எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலவன் கோங்கோன் வானத்தவர் உய்ய வண்ணஞ்செண்டு கண்டத்திலங்கோ வானத்தவன் உய்ய பொன்னஞ்சை உண்டு கண்டத்து இலங்கும் ஏனத்த இரு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே ஏனத்த எயிர கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பது என்னே ஆடுகின்றிலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை
என்பு உருகி பாடுகின்றனை ஆடுகின்றனை கூத்துடையான் களற்கு அன்பு இலை என்பு உருகி பாடுகின்றனை பதைப்பதோம் செய்கினை பணிகிளை பாதமலர் சூடுகின்றிலை சோட்டுகின்றது நிலை துணையிலேயே பிணனெங்கே தேடுகின்றிலை தெரிவுதோர் அலரிலையே தேடுகின்றிலை தெரிவுதோர் அலரிலை செய்வது ஒன்றோ அறியேனே அன்னமாய் பிசுங்கு பறந்து அயன் தேட அங்கனே பெரியனே சிறிய எனையாள் விரும்பே என் மனம் புகுந்த எளிமையை என்று நான் மறக்கே உன்னம்மால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணா நாற்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே தங்கை உண்ட சோழேச்சரத்தானே சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கீழ் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றது ஆறு பெறுவார் இம்முலகில் ஊரோம் உலகும் களர உணரி உமை மணவாளனுக்கு பாரும் விசுங்கும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே சொல்லுவதறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றே வல்லை வந்த அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்தும் நாடும் சேவடி போற்றி என்ன மிகவும் சிறப்பு வாய்ந்த வகையிலே அங்கே வசந்த மண்டபத்திலே எம்பெருமானுக்கு ஓதுவார் சுந்தரலிங்கம் அவர்கள் மிகவும் சிறப்பான வகையிலே பஞ்சபுராண அர்ச்சனை செய்திருந்தார்கள். இப்பொழுது தொடர்ந்தும் நாங்கள் இந்த நேரடி வர்ணனையிலே தந்து கொண்டிருக்கின்றோம். உலகம் முழுவதும் பரந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக, சைவ சமய மக்களுக்காக, புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய காரை மண் தந்த உறவுகளுக்காக காரணர் ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய முதலாம் நாள் திருவம்பாவை விழாவினுடைய நிகழ்ச்சிகள் யாவும் sivan.tv.com ஊடாக உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய முதலாம் நாள் விழாவிலே இப்பொழுது வசந்த மண்டபத்திலே இருந்து எம்பெருமான் இரண்டாம் வீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதியூடாக அடியவர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக வசந்த மண்டபத்திலே இருந்து எழுந்தருளுகின்ற அந்த காட்சி அங்கே நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்பது போல ஆதியும் மந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாகிய அந்த இறைவனை இந்த மார்கழி மாதத்திலே நாங்கள் இந்த திருவாதிரை நாட்களிலே இந்த திருவம்பாவை தினங்களிலே இந்த ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்திலே நடைபெறுகின்ற இந்த திருவம்பாவை உற்சவங்களிலே கலந்து கொண்டு அவருடைய இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். அங்கே வசந்த மண்டபத்திலே இருந்து எம்பெருமான் திருவீதி வருகின்ற அந்த காட்சிக்கான ஆயத்தங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே இந்த முதலாம் நாள் விழா இன்றைய தினம் நிறைவான இறை அடியவர்கள் வந்திருக்கின்ற அந்த காட்சியினை நாங்கள் ஏற்கனவே நேரடியாக ஒளிபரப்பு செய்திருந்தோம். அந்த வகையிலே இந்த இறைவனுடைய அருள் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதல் அன்றி பிறவார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள் என்பது போல எங்களுடைய சைவமணி சண்முகரத்தினம் அவர்கள் எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருளினாலே ஆசார சீலராக இன்றைய தினம் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கின்றது. அவருடைய வர்ணனையிலே அவருடைய தமிழிலே
ஒரு தமிழ் கடவுள் நடமாடுகின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் நேயர்களே, உண்மையிலே எல்லோரும் அரோகரா அரோகரா என்று கூற அவர்களுடைய அவர்களை அறியாமலே அரோகரா அரோகரா என்று சொல்ல அந்த இறைவன் தில்லை கூத்தன் தென்பாண்டி நாத்தான் அல்லல் அறுக்கின்ற அந்த இறைவன் வசந்த மண்டபத்திலே இருந்து அடியவர்கள் எல்லோருடைய அந்த அரோகரா அரோகரா கோஷத்தோடு மிகவும் அழகாக இப்பொழுது நேரடியாக நாங்கள் அங்கே உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்த வண்ணம் இருக்கின்றோம். முதலாவதாக அங்கே விநாயக பெருமான், சவுந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமான், முருகன் வள்ளி தெய்வானை இணைந்து மிகவும் அழகாக அங்கே மல்லாரி ராகம் வாசிக்கின்ற அந்த நிலையிலே தவில் இசையோடு இணைந்து அடியவர்கள் எல்லோரும் அந்த இறைவனை தாங்கி வர, தங்களை தாங்குகின்ற இறைவனை அடியவர்கள் எல்லோரும் தாங்கி வர மிகவும் ஆன்மீகமான ஒரு காட்சியினை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எல்லாம் ஏற்கனவே சொந்த தகவலின்படி சென்ற ஆண்டும் கூட தொடர்ந்து பல தினங்கள் நாங்கள் இந்த sivantv.com ஊடாக உலகம் முழுவதும் இந்த இறைவனுடைய அருளினை, இறைவனுடைய புகழினை உங்களுக்கு தந்த வண்ணம் இருந்தோம். உண்மையிலே நாங்கள் நினைப்பது உண்டு, இந்த நாங்கள் இதுவரை செய்கின்ற இந்த செய்ய போகின்ற காரியங்களுக்குள்ளே எல்லாம் எங்களுடைய இந்த காரையம்பதியில் இருக்கக்கூடிய ஈழத்து சிதம்பர இறைவனுடைய இந்த பெரும்புகளை எல்லாம் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்ற இந்த நிகழ்வு நாங்கள் எதிர்பாராத ஒன்றுதான், நான் எதிர்பாராத ஒன்றுதான். இருந்தாலும் எல்லாம் வல்ல அந்த இறைவன் யாரை எதற்காக எப்பொழுது பயன்படுத்துவான் என்பது எங்களுக்கு தெரியாது. அந்த வகையிலே இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய முகம் தெரியாத உங்களோடு அந்த இறைவனுடைய புகழை பாடி நான் ஒரு வர்ணனையாளனாக நேரடி ஒளிபரப்பாளனாக இணைந்து கொள்வதையிட்டு எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு நாங்கள் செலுத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வசந்த மண்டபத்திலே இருந்து பரிவார மூர்த்திகளோடு எல்லாம் வல்ல அந்த இறைவன் மிகவும் அழகாக அடியவர்கள் எல்லோரும் அரோகரா அரோகரா என்று அந்த கோஷம் முழங்க அடியவர்கள் எல்லோரும் ஆன்மீகத்திலே திளைத்திருக்க குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது ஏன் என்ற மாநிலத்தை என்பது போல முத்தினரி அறியாத மூர்க்கரோடு முயல் வேனை பக்தினரி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எங்களை எல்லாம் ஆண்டு கொண்ட அந்த இறைவன், அந்த ஆடல் வல்லான், அந்த தில்லையுள் கூத்தன், தென்பாண்டி நாட்டான், எங்களுடைய அல்லல் பிறவிகளை எல்லாம் அறுக்கின்ற இறைவன் இப்பொழுது வசந்த மண்டபத்திலே இருந்து மிகவும் அழகாக அசைந்து அசைந்து அடியவர்கள் தாங்கி வர, எங்களை தாங்குகின்ற இறைவனை நாங்கள் தாங்கி வர மிகவும் சிறப்பான வகையிலே பரிவார மூர்த்திகள் சகிதமாக அந்த இறைவன் அசைந்து அசைந்து வருகின்ற அந்த அற்புதமான காட்சி, அங்கே ஆன்மீகமான காட்சியினை நாங்கள் உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்த வண்ணம் இருக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய முதலாம் நாள் இந்த திருவம்பாவை விழா நிறைவு பெறும் வரை sivantv.com ஊடாக இந்த நேரடி ஒளிபரப்பு தொடரும். கடல் கடந்திருக்கக்கூடிய உலகமெங்கும் பறந்திருக்கக்கூடிய எங்களுடைய சைவ சமய மக்கள், தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் மிகவும் இலகுவாக sivantv.com ஊடாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகொள்ள முடியும். ஆம்நேயர்களே, ஆலயத்தினுடைய முன்புறம், ஆலயத்தினுடைய வாசல், 2 கோபுரங்கள் மிகவும் அழகாக எங்களுடைய ஊருக்கு இது ஒரு தனி சிறப்பு அல்லவா. இந்த காரநகருக்கு இருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்தினுடைய கலசங்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். அழகாக அதனையும் எங்களுடைய ஒளிபரப்பு உதவியாளர் உங்களுக்கு தந்திருந்தார். மிகவும் சிறப்பான வகையிலே அதிகாலை முதலே இங்கே அந்த உற்சவங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மாதங்களிலே மார்கழி என்று சொல்லப்படுகின்ற இந்த மாதத்திலே மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்ற இறைவனுடைய அருட்கொடையான இந்த விழாக்களுக்குள்ளே அங்கே பிரதம சிவாச்சாரியார் ஈஸ்வர குருக்கள் அவர்கள் அங்கே தீபாராதனையை நடத்துகின்றார். அதே போல இந்த அங்கே இறைவன் 2ஆம் வீதி ஊடாக வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் சிறப்பான வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த இறைவனுடைய இந்த வர்ணனைகளை எல்லாம் நாங்கள் இந்த sivantv.com ஊடாக உங்களுக்கு தருவதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள்
இந்த sivan.tv.com ஊடாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். அதுவும் மட்டுமல்லாது தொடர்ந்தும் இந்த sivan.tv.com ஊடாக 9ஆம் நாள் தேர்விழா நிகழ்ச்சிகளும் அன்றிரவு நடைபெறுகின்ற ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சியும் அங்கே நேரடியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்ய திருவருள் கூட்டியிருக்கின்றது என்ற அந்த நிகழ்வையும் தந்து தொடர்ந்து இந்த 2ஆம் வீதியிலே நடைபெறுகின்ற இந்த நேரடி வர்ணனைகளை 2ஆம் வீதியிலே நடைபெறுகின்ற அந்த இறைவனுடைய அந்த இறை அருள் சம்பந்தமான அந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்காக வர்ணனையாளர் சைவமணி சண்முகரத்னம் அவர்கள் இங்கே எனக்கு அண்மையில் இருக்கிறார். இந்த நேரத்திலே நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் வசந்த மண்டப பூஜையிலே இப்பொழுது நடைபெற்று கொண்டு எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே உங்களுக்கு நேரடியாக இங்கே இந்த நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கும் நான் காரை நகர் சிதம்பர பிள்ளை கங்காதரன். தொடர்ந்தும் அங்கே 2ஆம் வீதியிலே எம்பெருமான் அங்கே திருவீதி வருகின்ற காட்சி இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த நேரத்திலே இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள், இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற உற்சவங்கள், இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள், இந்த ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்களுடைய சிறப்பு போன்ற பல்வேறுபட்ட தகவல்களும் இங்கே இருக்கின்றது. இது மட்டுமல்லாது இந்த ஆலயத்திற்கு எல்லோரும் வர வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நல்ல நோக்கத்தோடு போக்குவரத்து சேவையும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஆலயம் வரை இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டிகளும் தனியார் பேருந்துகளும் இங்கே வருகை தந்த வண்ணம் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது இலங்கையினுடைய பல பாகத்திலே இருந்து பல அடியவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதையும் நான் இன்று காணக்கூடியதாக இருந்தது. இது போன்ற பல்வேறுபட்ட சிறந்த உயர்ந்த நல்ல செய்திகள் எல்லாம் இந்த மார்கழி மாதம் பிறந்தாலே இந்த காரைநகருக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அத்தனைய சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாதத்திலே இந்த திருவம்பாவை உற்சவ நேரடி வர்ணனைகளை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு தருவதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். குனித்த புருவமும் கோவை செவ்வாயிலே குமுன் சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணேறும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இறைவன் சைவ சமயத்தவருடைய இறுதி நோக்கம் இறைவனை அடைவது என்றுதான் சொல்கின்றார். அதாவது இந்த பிறவி என்பது எங்களுக்கு துன்பம். ஆலயத்தினுடைய முன்பக்கத்திலே மிகவும் அழகாக இறைவனுடைய அடியவர்கள் எல்லாம் அங்கே தாங்கி நிற்க, அந்த வான் உயர்ந்த கோபுரத்தை பார்த்து நிற்க, மிகவும் சிறப்பான வகையிலே அங்கே 2வது வீதியூடாக இறைவன் திருவீதி வருகின்ற அந்த அழகான காட்சிக்காக அங்கே கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லோரும் பல்லோரும் ஏற்ற பணிந்து என்பது போல இன்றைய தினம் இந்த காரைநகரினுடைய பல பாகங்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்தினுடைய பல பாகங்களில் இருந்தும் அடியவர்கள் சிறப்பாக இங்கே வருகை தந்திருந்தார்கள். உண்மையிலே இது எல்லாம் எங்களுடைய கிராமத்துக்கு ஒரு தனி சிறப்பாகவே அமைகின்றது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்பது போல ஒரு இமைப்பொழுதும் ஆலயத்தினுடைய முன்பகுதியிலே விநாயகப் பெருமான், சவுந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமான், முருகன் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அங்கே அந்த ஆலயத்தினுடைய முன்புறத்திலே இருந்து 2ஆம் வீதி நோக்கி வருகின்ற ஆன்மீகமயமான அந்த காட்சி ஆலயத்தினுடைய முன்புறத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அடியவர்கள் எல்லோரும் மிகவும் அழகாக ஆசார சீலர்களாக வருகை தந்து அந்த இறைவனுடைய அருளினை எப்படியாவது தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இறைவனுடைய அருளோடு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் விலக வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இறைவனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த சிறப்பை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தண்டை ஒளி ஜதி தருமோ, கமலவாதம் ஜதிரிடுமோ, மனமும் குணமும் தினமும் அடியுன் வடிவே, நெஞ்சம் இது தஞ்சம் என உனைத்தினம் நினைக்குது, நித்தம் ஒரு புத்தம்புது இசைத்தமிழ் வடிக்குது, ஒரு முறை தரிசனமும் தருக இசையில் எனது ராகங்களே, மனம் குணம் அறிந்தவள் குழலது சரியுது சரியுது, விழி கருணை மழை பொழியுது என்பது போல அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அடியவர்கள் எல்லோரும் மிகவும் ஆதார சீலர்களா
மிகவும் சிறப்பாக ஆதீன கர்த்தாக்கள் மூனா அம்பலவி முருகன் அதுபோல ஆவண்ணா சுந்தரலிங்கம் போன்றோர் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஆலயத்தினுடைய சிறப்புக்காக ஆலயத்தினுடைய அந்த இறைவனுடைய தன்மைகளுக்காக மிகவும் உயர்ந்த வகையிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆம் நேயர்களே, இப்பொழுது ஆலயத்தினுடைய முன்புறத்திலே அடியவர்கள் எல்லோரும் அந்த இறைவனை தாங்குவதற்காக எங்களை தாங்குகின்ற இறைவனை தாங்குவதற்காக சிறப்பாக அங்கே அடியவர்கள் எல்லாம் ஆன்மீக நிலையிலே மிகவும் உயர்வாக சிறப்பாக இறைவனாக நிற்கின்ற அந்த பாலர்கள் முதல் பல்லு போன தாத்தா வரை அனைவருமே இன்று இங்கே ஆன்மீகத்திலே மூழ்கி இருக்கின்ற ஒரு சிறப்பை நேரடியாக நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் நேயர்களே. எனவே நேரடியாக ஆலயத்தினுடைய முன்புறம் அந்த முன்புறத்தில் இருக்கக்கூடிய அழகான கோபுரங்கள் அங்கே எங்களுடைய பரிவார மூர்த்திகளோடு தில்லைக்கூத்தன் அதுபோல அடியவர்கள் எல்லாம் இணைந்து அந்த இறைவனை சுமந்து தங்களை தாங்குகின்ற இறைவனை அந்த அடியவர்கள் எல்லாம் தாங்குவதற்காக அங்கே தயாராக நிற்கிறார்கள். அது மட்டுமல்லாது நான் ஏற்கனவே கூறியது போல நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்பது போல அந்த இறைவனுடைய பாதங்களை நாங்கள் மற்றைய பற்றுக்கள் இல்லாமல் இறைவனுடைய பாதங்களை நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த இறைவனுடைய பாதங்களை பற்றி பிடிக்கின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு நாங்கள் துன்பங்களிலே இருந்து விலகி கொள்ளலாம் என்பதற்கான ஒரு நல்ல செய்தியும் இருக்கின்றது. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாது இருக்க வரந்தர வேண்டும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்மடி என் மனத்தே வலுவாது இருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இறந்து அருள் செய்வாய் திருப்புலியூர்வாள் கச்சி ஏகம்பனே என்ற அந்த நிகழ்வுக்கு ஏற்ற வகையிலே அந்த இறைவனுடைய அருள் அந்த இறைவனுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த நேரடி வர்ணனைகளை இரண்டாவது வீதி வழியே வந்து உங்களோடு இணைந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்று கொள்ளும் நான் காரை சிதம்பரப்பிள்ளை கங்காதரன். நன்றி, வணக்கம் நேயர்களே. தொடர்ந்தும் ஒரு சில நிமிட நேரங்களின் பின்பு உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுது முதலாம் நாள் திருவம்பாவை நிகழ்ச்சிகளிலே எங்களுடைய எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தன் அவர்கள் முதலாம் நாள் நிகழ்ச்சிகளிலே மிகவும் சிறப்பான வகையிலே இரண்டாவது வீதி வழியே வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தொடர்ந்து வர்ணனைகளை மேற்கொள்வதற்காக எங்களுடைய சைவமணி சண்முகரத்தினம் அவர்களிடம் இந்த ஒளிவாங்கியை நான் கையளித்துக் கொள்கிறேன். இதுவரை நேரமும் எங்களுடைய ஈழத்து சிதம்பரத்தினுடைய நேரடி ஒளிபரப்பை வித்தியாரத்தினம் சைவ சிரோன்மணி காரை கங்கா அவர்கள் இங்கே உங்களுக்கு அள்ளி வழங்கியிருந்தார். இப்பொழுது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இப்போ இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எம்பெருமான் இடபரூபத்திலே காட்சி கொடுக்கிற தன்மையும் விநாயகப் பெருமான் மூஷிகத்திலே காட்சி கொடுக்கிற தன்மையும்
மகாவெல்லி கஜாவெல்லி சமேத சுப்பிரமணியேஸ்வர பெருமான் மயில் வாகனத்திலும் 2 பேரும் அக்கம் பக்கமாக இருக்க நடுவிலே பார்வதி சமேத பரமேஸ்வரன் அங்கே வருகின்ற காட்சி பூமாலைகள் சமிதம். எங்களுடைய அடியவர்களை நாங்கள் மறுபொழுது பார்க்கின்ற பொழுது, திசை திருப்பி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு அடியவர்களும் மிகவும் அமைதியாக வேண்டுதல் வேண்டும் இறைவனடி சேர்ந்து அந்த பெருமானுடைய சன்னிதானம் போன்று இங்கே காட்கின்ற காட்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அநேகமாக நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அடியவர்கள் எல்லாம் இங்கே தங்களுடைய நேர்த்தி கடனை சென்ற வருடம் வைத்திருப்பார்கள். அதை இந்த வருடம் நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடன் நாங்கள் வினா எழுப்பி கேட்ட பொழுது நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலே எங்களுக்கு இறைவன் கொடுத்து விடுகிறான், வேண்டும் வரங்களை கொடுக்கக்கூடியவன் எங்கண்ட சௌந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமான் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே அது மிகையாகாது. அந்த வகையிலே இங்கே எம்பெருமான் பரிவார மூர்த்திகள் சவிதம், அதாவது 2ஆம் வீதியை இங்கே பவனி வரை இருக்கின்ற காட்சியை நாங்கள் காண்கின்ற பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த காட்சியை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் sivan.tv.com ஸ்தாபனத்தார் அவர்கள். இப்பொழுது சிறப்பான முறையிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற அனைத்து சைவ மக்களிடையும் இந்த கலியகம் அங்கே தொடர்புடையதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்கள் இப்போது பெருமான் இப்பொழுது அரச மரத்துக்கு கீழே இருக்கின்ற வைரவருக்கு முன்பாக இங்கே அருள்கின்ற காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே உண்மையிலே இந்த ஆண்டிகேணி வைரவர் என்று முதல் ஆரம்பத்திலே எங்களுடைய வரலாறு சொல்லுகின்றது. ஆண்டிகேணி வைரவர், ஆண்டி என்கின்ற முனிவர் அதை வழிபட்டதாகவும் அதிலே ஒரு வைரவ சூலம் இருந்ததாகவும் அதை தொடர்ந்து வந்ததுதான் ஆண்டிகேணி ஐயனார் என்கின்ற ஐயனாருடைய சிலை வந்ததாகவும் இந்த வரலாறுகள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதனால இதற்கு முதலாக இருந்த ஆலயம் இது ஆண்டிகேணி ஐயனார் ஆலயம் என்று வரலாறு சொல்லுகிறது. அதன் பிறகுதான் சுந்தரேஸ்வர பெருமானை நாங்கள் இங்கே வைத்ததாக வரலாறு சொல்லுகிறது. அந்த வகையிலே அப்படி பெரும் சோதியாக புறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்ற நங்க இந்த இறைவனுடைய அடியை சேருவதற்காக இங்கே இந்த புறவியான பெருங்கடலை எடுத்ததற்காக இது என்ன பலன் என்றதற்காகத்தான் இந்த கண்கொள்ளா காட்சியை மானிட புறவியிலே பிறந்து அரிது அரிது மாடலாய் புறத்தல் அரிது அதனிலும் அரிது கூண்கோவிடு செவிடு பேடு நீத்தல் புறத்தல் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அபிப்பிராட்டியார் இந்த புறவியை எடுத்ததன் நோக்கம் இறைவனோடு இரண்டர கலப்பதற்காகவும் இறைவனுடைய ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு சேர்ந்து இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புறவியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உண்மையிலே இன்றைக்கு எங்களுடைய கார்நகர் ஈழத்து சிதம்பரத்திலே நடக்கின்ற இந்த திருவம்பாவையினுடைய உற்சவ விழாவிலே எவ்வளவு அழகாக எவ்வளவு இயற்கை எளிர்கொண்டும் வர்ண பகவான் அங்கே வர்ண பகவான் வரவழைத்து வந்து போவதுமாகவும் இந்த மக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சந்தோஷ, அதாவது இதை நாங்கள் சொல்வோம், ஆன்ம லாபத்தோடு இணைந்திருக்கிறார்கள் என்றுதான் இதை கூற வேண்டும். அந்த வகையிலே இங்கே 2 மடாலயங்கள் இருக்கின்றது. ஒன்று மாணிக்கவாசகர் மடாலயம், அடுத்ததாக இருக்கின்றது மகேஸ்வரனுடைய அறப்பணி நிலையம். அதிலே மிகவும் சிறப்பான முறையிலே மகேஸ்வர பூசையும் இங்கே சிறப்பாக கடந்த 10 தினங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 10 தினங்களும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இன்றைக்கு முதலாம் திருவிழா விஞ்ஞாபனத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைக்கு வீதி நிறைய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் வருகிறது. இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிவநாமம் ஒரு நாமம் என்று சிவன்தான் மூலாதார முக்தி என்று நினைத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த வகையிலே எங்களுடைய சிவன் டிவி ஒளிபரப்பு கலிக கூட்டு ஸ்தாபனத்தார் சிறந்த முறையிலே இந்த நாடளாவிய ரீதியில் அகில உலகம் பரவிவாழும் சைவத்தமிழ் மக்களிடத்திலே இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற தன்மையும் மிக பொருத்தமானது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய ஈழத்துக்கும்பர தேவஸ்தானத்தின் இணையடியான் மறவாதான் அடியார்கள் இங்கே கூட்டமாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இங்கே ஈழத்தினுடைய நாமத்தை நாங்கள் நினைக்கின்ற பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் மெய்சிலிருந்து கண்ணீர் பருகிக் கொண்டிருக்கிறார்கள். மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே குறிப்பிட்டது போல பாரோடு விண்ணாய் பரந்தகம் பரணி பற்று நான் நட்டு கண்டாய் சீரோடு பொலிவாய் சிவபுரத் தரசே திருப்பெரும் துறையுள் சிவர் யாரோடு நோக்கி ஆர்க்கெடுத்து உரைப்பேன் ஆண்டனி
ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக வருகின்று அருள் புரியாய் என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்லியிருந்தார். இதை நான் யாரோடு நோகியேன் ஆட்சி எடுத்து உரைப்பேன். இது யாரோடு நான் இதை சொல்லி பெருமானை அருள் அங்கே இருக்கின்றது. இந்த வகையிலேதான் நாங்கள் இந்த ஆபத்தை எடுத்ததன் நோக்கம் இறைவனை அடைவதற்கு. ஒரு இறைவன் மீது நாங்கள் அன்பு கொள்கின்றோம். அன்பு அங்கே பாசமாகிறது, பாசம் அங்கே பக்தியாகிறது. பக்தியின் உச்ச நிலைதான் முக்தி நிலை. கடல்கள் கூடிய வாழக்கூடிய உறவுகள் ஒளிபரப்பு செய்திருந்தோம். அதுபோல இன்னும் ஒரு செய்தி இங்கு தரப்பட வேண்டி இருக்கின்றது. புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய ஏராளமான எங்களுடைய உறவுகள் கேட்டதற்கு வந்து நாதஸ்வர கவில் கச்சேரிகளும் அங்கே சிறப்பான முறையிலே அங்கே ஈடுபட இருக்கின்றது. எங்களுடைய காரநகர் ஈழத்து சம்பர தேவஸ்தானத்தினுடைய ஆஸ்தான வித்துவான் கலாபூஷணம் தவில் மாமேதை என்கே வீராட்சி சுவாமி அவர்களும் அவருடைய புத்திரர்களும் இணைந்து இன்றைய தினம் தொடர்ந்து 10 தினங்கள் இங்கே நாதஸ்வர தவில் கான இசைமலை பொழிய இருக்கிறார்கள் என்ற செய்தியும்
அதே நேரம் அந்த அவர்களுடைய தவில் நாடுகிற கச்சேரிகளில் இருந்து ஒரு சில பகுதிகள் உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் என்ற செய்தியும் அங்கே இருக்கிறது என்று நாங்கள் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் எங்களுடைய sivan.tv.com நீங்கள் இணைந்திருங்கள். உங்களுக்கான அந்த நிகழ்ச்சிகள் யாவும் நேரடியாக தொடர்ந்து தரப்படும். எங்களுடைய ஊருக்கு வர முடியாத புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகளுக்காக இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் அங்கே சொல்ல வேண்டும். இந்த மாதங்கள் மார்கழி மாதம் மிகவும் சிறப்பான ஒரு மாதமாக அமைகின்றது. நீங்கள் நேரடியாக இப்பொழுது 2ஆம் வீதியிலே எம்பெருமான் விநாயகரோடும் அதுபோல சிவபெருமான் உமாதேவியாரும் அதுபோல முருகன் வள்ளி தெய்வானையோடு இணைந்து அங்கே 2வது வீதியிலே வருகின்ற அந்த சிறப்பான காட்சியை நேரடியாக எங்களுடைய sivan.tv.com ஊடாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது தொடர்ந்து 9வது நாளாக நடைபெறுகின்ற தேர்விழா நிகழ்ச்சிகள், அந்த இரவு நடைபெறுகின்ற ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு இந்த sivan.tv.com ஊடாக நேரடியாக நாங்கள் ஒளிபரப்பு செய்வதற்கு இங்கே ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் நாங்கள் நேயர்களுக்கு தருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே நேயர்களே, இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த திருவம்பாவை உற்சவங்களுடைய சிறப்புகள், இங்கே ஓதப்படுகின்ற அந்த திருவம்பாவை உற்சவ பாடல்கள், அதுபோல இங்கே நடைபெறுகின்ற அந்த தவில் நாதஸ்வர கச்சேரிகளை எல்லாம் நேயர்களாகிய நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் உங்களுக்கு இருந்திருக்கும். சென்ற ஆண்டு நாங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பினை மேற்கொள்ளுகின்ற பொழுது அங்கே இருந்த ஏராளமான எங்களுடைய காரை மண்ணின் மைந்தர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சில நிமிட நேரங்களிலே உங்களுக்கு நாங்கள் அந்த தவில் நாதஸ்வர இசையை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்குரிய நிகழ்வுகள் அங்கே செய்யப்பட்டு இருக்கின்றன என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பது sivan.tv.com ஊடாக உலகெங்கிலும் வாழ்கின்ற அந்த தமிழ் சைவ சமய மக்களுக்காக ஈழத்திற்கம்பர தேவஸ்தானத்தினுடைய 1ஆம் நாள் திருவம்பாவை நிகழ்ச்சிகளுடைய நேரடி ஒளிபரப்பு. நான் ஏற்கனவே கூறியது போல எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இணைந்து வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பது போல இன்றைய தினம் இங்கே மழையும் பெய்திருந்தது. அதுபோல அடியவர்களும் இன்றைக்கு 1ஆம் நாள் திருவிழா என்று சொன்னாலும் கூட நிறைவான அடியவர்களையும் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆன்மீகர்களை இப்பொழுது நேரடியாக அங்கே 2வது வீதியினுடைய வடக்கு பகுதியிலே எம்பெருமான் தன்னுடைய பரிவார மூர்த்திகளோடு அடியவர்களால் சுமந்து வருகின்ற அந்த அழகான காட்சியை நேரடியாக உங்களுக்கு தருகின்றோம். உண்மையிலே மற்ற பற்றெனக்கென்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனினி பிறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏற்றும் சீர்க்கரை உரி பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சி வாயவே என்பது போல எங்களுடைய நாமங்கள் இறைவனுடைய புகழை சொல்லும், எங்களுடைய செவிகள் இறைவனுடைய புகழை கேட்கும், எங்களுடைய கண் இறைவனுடைய அந்த வடிவத்தை, திருப்பெரு வடிவத்தை காணும், எங்களுடைய பாதங்கள் இறைவனுடைய ஆலயத்தை நோக்கி நடக்கும் என்பது போல இந்த எங்களுடைய காரை மண்ணிலே நடைபெறுகின்ற இந்த திருவம்பாவை உற்சவம் அமைகின்றது என்று சொன்னால் அது மிகவும் சிறப்புக்குரியது. மிகவும் சிறப்பு வாய்ந்த சைவ சமயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம், அந்த இறைவன் சிவனுடைய சிறப்புகளை எல்லாம் இந்த உலகெங்கும் பரப்புகின்ற வகையிலே அந்த இறைவனுடைய பெயரை தாங்கி sivan.tv.com ஊடாக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்கு இன்றைய தினம் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே இந்த காரைநகர் உறவுகள் இந்த ஆலயத்திலே சிறு வயதிலே இருந்து பழகியவர்கள், இந்த ஆலயத்தினுடைய வீதியிலே நடந்தவர்கள், இந்த கிராமத்தினுடைய ஒழுங்கைகளிலே நடந்தவர்கள், இந்த கிராமத்தினுடைய வெட்டைகளிலே நடந்தவர்கள், வெளிகளிலே நடந்தவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்திருப்பீர்கள். உங்களுக்கு இதை பார்க்கிற பொழுது உங்களுடைய மனதிலே ஒரு திருப்தி வரும்.
அந்த திருப்தியை ஏற்படுத்த வேண்டும், அந்த இறைவனுடைய அருளை உங்களுக்கு நாங்கள் இங்கிருந்து தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த sivan.tv.com ஊடாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஊர் காரைநகர், அது ஏனைய எங்கு சென்றாலும் சுவர்க்கமே என்றாலும் அது எங்களுடைய காரைநகருக்கு ஈடாகுமா என்பது போல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாடு போற்றுகின்ற ஒரு கலாச்சாரம் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஊர் எங்களுடைய ஊர். எங்களுடைய ஊரினுடைய நடுப்பக்கத்திலே நிறைவான வயல்கள் இருக்கின்றன. எங்களுடைய ஊர் ஒரு தீவு என்று சொல்லப்படுகிறது. 4 பக்கமும் அது கடலால் சூழப்பட்டிருந்தாலும் கூட ஒரு பக்கமாக அங்கே பொன்னாலை ஊடாக எங்களுக்கு பாலம் அமைத்து தரப்பட்டு அந்த பொன்னாலை ஊடாக நாங்கள் நகரங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இது மட்டுமல்லாது எங்களுடைய ஊரிலே நிறைவான பனைகள் இருக்கின்றன, பனை வளம். அதுபோல எங்களுடைய ஊரிலே நிறைவான தென்னைகள் இருக்கின்றன, தென்னை வளம். அதுபோல நிறைவான வயல்கள் இருக்கின்றன, வேளாண்மை. அதுபோல கடல் வளம் என்று சொல்லக்கூடிய பல்வேறுபட்ட வளங்களை எல்லாம் நிறைவாக கொண்டமைந்த ஊர் எங்களுடைய ஊர். எங்களுடைய ஊருக்கு இன்னும் ஒரு சிறப்பாக இங்கே ஒரு வெளிச்ச வீடும் அமைந்திருக்கின்றது. அதுபோல எங்களுடைய ஊரிலே பல கல்லூரிகள் இருக்கின்றன. ஜால்டன் கல்லூரி என்று ஒன்று அமைந்திருக்கின்றது. அதுபோல இந்த கல்லூரி கலாநிதி தியாகராஜா மகா வித்தியாலயம் என்ற பெயரோடு அமைந்திருக்கின்றது. அதுபோல மெய்கண்டான் பாடசாலை அமைந்திருக்கின்றது, ஆயிலி பாடசாலை அமைந்திருக்கின்றது, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடசாலை என்று ஒன்று அங்கே இலங்கை காரைநகரினுடைய கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கிறது. பாலாகோடையிலே ஒரு பாடசாலை, அங்கே ஒரு ஆலயம். மொத்தத்திலே இப்பொழுது காரைநகரிலே ஏராளமான பாடசாலைகள் எல்லாம் மீளவும் குடியேற்றப்பட்ட பின்பு திறக்கப்பட்டு எல்லா பாடசாலைகளிலும் கல்வி போதிக்கப்படுகிறது என்ற ஒரு தகவலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. ஏனென்று சொன்னால் ஆண்டுகள் கடக்கின்ற பொழுது எல்லா பாடசாலைகளும் கிட்டத்தட்ட காரைநகரிலே 90% பாடசாலைகள் திறக்கப்பட்டு விட்டன என்ற ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது. அதுபோல காரைநகர் வளமைக்கு திரும்பிவிட்டது என்ற ஒரு நல்ல செய்தியும் இருக்கின்றது. இங்கே நிறைவான ஆலயங்களிலே அங்கே பூஜைகளும் திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறுகின்றன. அதுபோல இந்த காரைநகர் மிகவும் உயர்ந்த சிறந்த மிகவும் போற்றத்தக்க வகையிலே முன்னேறி வருகின்றது. இங்கு பல்வேறுபட்ட கல்லூரிகள், தொழில்நுட்பம் சார்ந்த, கணனி சார்ந்த பல்வேறுபட்ட நிலையங்களும் இங்கே அமைந்திருக்கின்றன. அதுபோல நிறைவான தனியார் கல்வி நிறுவனங்கள் அமைந்திருக்கின்றன. எங்களுடைய காரைநகரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைவாக இந்த தேசிய ரீதியாக நடைபெறுகின்ற பல்வேறுபட்ட போட்டிகளிலே எல்லாம் பங்கு பற்றி 1ஆம் இடம் 2ஆம் இடம் என்றெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். புலமை பரீட்சையிலே சித்தி அடைகின்றார்கள். அதுபோல மருத்துவத்துறை, பொறியியல் துறை என்று சொல்லப்படுகின்ற, கலைத்துறை என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட துறைகளிலே அவர்கள் உயர் கல்விகளை எல்லாம் கற்று உயர்ந்த பதவிகளில் எல்லாம் இருக்கிறதற்கு காரணமாக அமைகின்ற எல்லாம் வல்ல அந்த தில்லைக்கூத்தனுடைய ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்திலே இருந்து இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலே நாங்கள் பிறந்த இந்த ஊர், நாங்கள் படித்த இந்த கல்லூரிகள், நாங்கள் பழகிய இந்த பாடசாலைகள், நாங்கள் படித்த இந்த வாசிக சாலைகள், நாங்கள் சென்ற ஒழுங்கைகள், நாங்கள் சென்ற தெருக்கள், நாங்கள் செய்த வயல்கள், நாங்கள் செய்தவை எல்லாம் எங்களோடு பசுமையான ஒரு நினைவுகளாக இந்த ஊரிலே நாங்கள் இருக்கும் வரை இந்த ஊரோடு ஊராக அது இருக்கும். எனவே அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரிலே இருந்து கொண்டு எங்களுடைய காரைநகரிலே இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அந்த இறைவன் சிவனுடைய அந்த 1ஆம் நாள் திருவம்பாவை விழாவிலே இந்த நேரடியான ஒளிபரப்பினை நாங்கள் தருவதையிட்டு எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய நாங்கள் நன்றியையும் புகழையும் செலுத்திக் கொள்கின்றோம். ஆம் நேயர்களே, இப்பொழுது அங்கே 2வது வீதியிலே பெருமான் வடக்கு வீதியிலே வந்து அங்கே தரித்து நிற்கின்றார். அடியவர்கள் எல்லாம் அந்த இறைவனை தாங்கி இருக்கின்ற நேரத்திலே கடல் கடந்திருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகள் கேட்டதற்கு இணங்க இந்த நாதஸ்வர தவில் கச்சேரியினை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் அங்கே நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. எங்களுடைய ஒளிபரப்பு உதவியாளர் அவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அவர் அதற்கான அங்கே முன் ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இன்னும் சற்று நேரத்திலே நாங்கள் அந்த நாதஸ்வர தவில் கச்சேரியை உங்களுக்கு நேரடியாக தருவதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். இப்பொழுது நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2வது வீதியிலே வடக்கு வீதியிலே எம்பெருமான் மிகவும் சிறப்பாக ஆர்வகணித்து அடியவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல மனதோடு இந்த நேரடி வர்ணனைகளை நான் மீண்டும்
எங்களுடைய சைவமணி சண்முகரத்தினம் அவர்களிடம் இந்த ஒளிபரப்பை கையளிக்க அவரை அழைத்திருக்கின்றேன். மீண்டும் இன்னும் சற்று நேரத்தில் மீண்டும் ஒரு அந்த நேரடி ஒளிபரப்பு எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே இந்த உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் காரை சிதம்பரப்பிள்ளை கங்காதரன். நன்றி, வணக்கம் நேயர்களே. இதுவரை நேரமும் எங்களுடைய நேரடி வர்ணியை எங்களுடைய காரியஸ் கங்கா அவர்கள் சிறப்பாக நடத்தியிருக்கின்றார். இப்பொழுது எங்களுடைய ஈழத்து சிதம்பரத்திலே நாங்கள் எப்பொழுதுமே ஒவ்வொருவரும் சொல்லுவது எங்களுடைய ஈழத்து சிதம்பரம், எங்களுடைய ஈழத்து சிதம்பரம் என்று ஒரு பற்று உணர்வு எம்பெருமானிலே இருக்கிறதுனாலே தான் எங்களுடைய ஈழத்து சிதம்பரம் என்று நாங்கள் அதை குறிப்பிடுகின்றோம். இப்பொழுது எங்களுடைய ஈழத்து சிதம்பரத்திலே எங்களுடைய திருவம்பாவையினுடைய உற்சவத்திலே முதலாம் நாள் வெகு சிறப்பாக அடியவர்களெல்லாம் அரோகரா கோஷத்துடன், அது மட்டுமல்லாமல் இங்கே ஆண்கள் அங்கே அங்க பிரதர்சனை செய்பவர்களும் பெண்கள் அங்கே விழுந்து கும்பிடுகின்ற நிகழ்ச்சிகளும் மிகவும் சிறப்பாக அங்கே நேர்த்திக் கடன்களை செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆமாம், அந்த வகையிலே எங்களுடைய இயற்கையான எழில் கொஞ்சும் மாநாடாம் கார்நகர் என்றுதான் நாங்கள் அதை குறிப்பிட வேண்டும். இந்த இலங்கையிலே முதலாவதாக ராவணேஸ்வரன் சிவ வழிபாடு செய்தவன் சிவபக்தன் என்றுதான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அந்த சிவபக்தன் ராவணேஸ்வரன் எப்படி சிவனை வழிபட்டு அந்த ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கின்றான், அதே போன்றுதான் சனீஸ்வரனும் ஈஸ்வர பட்டம், 2 பேர்தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள். சிவன் ஆலயத்திலே இருக்கின்ற நவக்கிரகங்களுக்கு வலிமை கூட என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஆராய்ச்சியிலே ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய கார்நகர் ஈழத்து சிதம்பரத்திலே மிகவும் பெரும் திரளான பக்த கோடிகள் அங்கே திரளாக வந்து அலை அலையாக வந்து எம்பெருமானுக்கு பின்னுக்கு ஒரு பகுதியினர் இறைநாமத்தை பஜனையை பாடிக்கொண்டும் இன்னொரு கோஷ்டியினரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிவனுடைய பெருமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு முறை நாங்கள் திசை திரும்பி பார்க்கின்ற பொழுது கார்நகரின் பெருமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை எழிகொஞ்சும் மாநாடாம் கார்நகர் ஈழத்து சிதம்பரத்திலே வீற்றிருக்கின்றான் சௌந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமான், பூர்ணையாம் பட்களையாம் சமேத அரிகரபுத்திரன், சிவகாமசுந்தரி சமேத நடராஜ பெருமான், இப்படி போற்றுதலுக்குரிய வணக்க தெய்வங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மார்கழி மாதம் மதிநிறைந்த நன்னாளிலே திருவம்பாவையின் உற்சவத்திலே முதல் நாள் உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கண்கொள்ளா காட்சியாக சில அடியவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தன்னை மறந்து அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனாலே தான் நடராஜ பெருமானை பார்த்து பாத சிலம்பு கலீர் கலீரென வாக மக்தளம் தனா தனாவென பங்கு ஓலை கார்மரில் பளீர் என இங்கே நடராஜ பெருமானுடைய தாண்டவம் போன்று அடியவர்களுக்கு அங்கே உணர்ச்சி அங்கே மேலிட்டினால் அன்பின் உணர்ச்சியா பெருமானுடைய அன்பின் உணர்ச்சி மேலிட்டினால் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது பெருமான் அங்கே இடவாரூராக பார்வதி சமேத பரமேஸ்வரனும் மகாவெல்லி கஜாவெல்லி சமேத சுப்பிரமணியேஸ்வரரும் சித்தி முத்தி விக்னேஸ்வரரும் அங்கே 2 பேரும் நடுவே சைட்லே பக்கத்தும் பக்கமாக நிற்க அங்கே நடுவே பாரதி சமேத பரமேஸ்வரன் எழுந்தருளுகின்ற காட்சி, அதுவும் இடவாரூரத்திலே எழுந்தருள்ள காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய திருவிழாவிலே இப்பொழுது நேரடி ஒலிவாங்கியாக இப்போ இசைக்கப் போகின்றது. நேரடியாக உங்களுக்கு தரப்போகின்றார்கள். நாதகான மலை பொழிகின்ற நாதேஸ்வர கலைஞர்களுடைய இந்த நாதகான மலையை நீங்கள் இப்பொழுது நேரடியாக கேட்கலாம். ஆம் நேயர்களே, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மண்டபத்திலே புறப்பட்ட பெருமான் 2ஆம் வீதி ஊடாக அடியவர்களுக்கு அருள்வளித்து 2ஆம் வீதியினுடைய வடக்கு பகுதி பக்கத்திலே நின்றிருக்கின்ற இந்த வேளையிலே அங்கே நடைபெறுகின்ற நாதஸ்வர தவில் கச்சேரிகளை நேரடியாக உங்களுக்கு தருகின்றோம்.
சரியா? மீண்டும் காரநகர் ஈழத்திதம்பர தேவஸ்தானத்திலிருந்து புலம்பெயர்ந்த உறவுகளோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்களே. முதலாம் நாள் திருவம்பாவை உற்சவத்தினுடைய திருவிழாவினுடைய நிறைவு கட்டத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அந்த இறைவன் இந்த ஆலயத்திற்கு முன்பாக இரண்டாவது வீதி வழியூடாக வருகை தந்து அடியவர்களுக்கு அருள் அளித்துக் கொண்டு இப்பொழுது இங்கே மீண்டும் வசந்த மண்டபத்தை நோக்கி வருகின்ற அந்த ஆன்மீகமான காட்சியை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, மைதான் அரும்புகிறது, உணர்வுகள் பொங்குகின்றன, இறைவனுடைய அருள் எல்லையற்று பெருகுகின்றது. ஆன்மீகர்களை நேரடியாக நீங்கள் பரிவார மூர்த்திகள் சமேதமாக சவுந்தராம்பிகை சமேத எம்பெருமானை தில்லைக்கூத்தனை தரிசித்த வண்ணம் இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக அழகாக துல்லியமாக எங்களுடைய sivan.tv.com தொழில்நுட்ப உயிலாளர் மிகவும் துல்லியமான வகையிலே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு நிறைந்த சந்தோஷம். உங்களுடைய இன்பங்கள், உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய அமைதிகள் தான் எங்களுக்கும் அமைதியை தரும் என்ற ஒரு நல்ல தகவலையும் இந்த ஆலயத்தினுடைய இந்த வசந்த மண்டபத்திலே இருந்து வர்ணனையாளர் கடமையாற்றுகிற சிதம்பர பிள்ளை கங்காதரன் ஆகிய நான் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு சொல்லிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஊரிலே பிறந்து, இந்த ஊரிலே வளர்ந்து, இந்த ஊரிலே கல்வி கற்று, இந்த ஊர் இறைவனையை வழிபட்டு, அந்த ஊர் இறைவனுடைய புகழை உலகமெங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல குரலை, நல்ல அறிவை அந்த தில்லைக்கூத்தன் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த வகையிலே அதனை நாங்கள் அந்த இறைவனுக்கு பயன்படுத்த வேண்டும். அந்த அறிவை, அந்த வர்ணனை ஆளுமையை அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் அர்ப்பணிப்போடு மேற்கொண்டு வருகின்றோம். எனவே புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகள் எங்கிருந்தாலும் இந்த sivan.tv.com ஊடாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டு எல்லாம் வல்ல இந்த காரநகர் ஈழத்திதம்பர தேவஸ்தான அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் ஆன்மீகமும் இலக்கியமும் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு அமைதி இருக்காது. அந்த வகையிலே ஆன்மீகத்தோடும் இலக்கியத்தோடும் இரண்டர கலந்து ஒரு இன்பமான, ஒரு சலனம் இல்லாத, ஒரு சந்தோஷமான, ஒரு பரிபூர்ணமான இதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஆன்மீகம் எங்களுக்கு பெரிதும் உதவுகின்றது. அந்த வகையிலே இந்த சிறப்புகளை எல்லாம் தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் இறைவன் தான். அந்த இறைவன் எதிலிருந்தும் தோன்றாதவன், ஆனே தானே எல்லாவற்றையும் தோற்றுவிப்பவன். மிக அழகாக ஆம்நேயர்களே தேர்முட்டிகள் தெரிகின்றன. இறைவன் ஆலயத்திற்கு முன்பாக இரண்டாவது வீதியூடாக வருகை தந்து இங்கே மீளவும் வசந்த மண்டபத்துக்கு இருப்புக்கு வருவதற்காக அங்கே இறைவன் வந்திருக்கின்றான். அங்கே தவில் நாதஸ்வர கச்சேரிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைய திருவம்பாவையினுடைய முதலாம் நாள் உற்சவத்திலே கூட நிறைவான அடியவர்கள் வருகை தந்திருப்பது கண்கூடாக எங்களுக்கு தெரிகிறது. அவ்வளவு தூரம் இந்த இறைவனுடைய அருள் அந்த மக்களுடைய இருளை விலக்கி இருக்கிறது. எனவே அத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கிய வகையிலே உலகமெங்கும் பறந்திருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்காக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் sivan.tv.com ஊடாக தருவதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்ற பற்று எனக்கென்று நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனினி புறவாத தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுது ஏற்றும் சீர்க்கரை உரி பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்ற அந்த தேவார அடிகளோடு மற்ற பட்டனுக்கென்று நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனினி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுது ஏற்கும் சீர்க்கரை உருப்பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்ற அந்த நமச்சிவாய பதிகத்தோடு இறைவன்
மிகவும் அழகாக அற்புதமாக அங்கே இரண்டாவது வீதி ஊடாக வருகை தந்து இருப்புக்கு செல்கின்ற வசந்த மண்டபத்தை நோக்கி செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை, அழகான காட்சியினை, ஆன்மீகமான காட்சியினை நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இன்னும் சில நிமிடங்களில் இந்த நேரடி ஒளிபரப்பு நிறைவு செய்யப்பட இருக்கின்றது. அதற்கு முன்பாக இந்த காரநகர் ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய வளர்ச்சியில், இந்த காரநகர் ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய திருவிழா உபயங்களில், இந்த காரநகர் ஈழத்து சிதம்பரத்தினுடைய சிறப்புகளில், இங்கு நடைபெறுகின்ற இறையியல் விழாக்களில் எல்லாம் மிகவும் சிறப்பாக பங்கு பற்றி கொண்ட, மிகவும் சிறப்பாக தங்களை ஈடுபடுத்தி கொண்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நாங்கள் இங்கே இந்த ஈழச்சிதம்பர தேவஸ்தான இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தி பிரார்த்தித்துக் இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு முறை, இந்த ஆலயத்தினுடைய உட்பக்கம், இந்த ஆலயத்தினுடைய வெளிப்பக்கம், இந்த ஆலயத்தினுடைய அடியவர்கள் எல்லோரும் சிறப்பானவர்கள். மிகவும் அழகாக அங்கே சாத்துப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது. விநாயகர் அழகாக நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகின்றார். அதுபோல பரிவார மூர்த்திகள் சகிதமாக மிகவும் சிறப்பான வகையிலே அங்கே பரிவார மூர்த்திகளோடு எம்பெருமான் வசந்த மண்டபத்தை நோக்கி செல்கின்ற ஒரு ஆன்மீகமான காட்சியினை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக சொல்லக்கூடிய பிரம்மஸ்ரீ ஈஸ்வர குருக்கள் அவர்கள் இந்த 10 நாள் நடைபெறுகின்ற இந்த திருவம்பாவை உற்சவங்களை மிகவும் சிறப்பான முறையிலே நடாத்தி வருகின்றார். அதுபோல இந்த ஆலயத்தினுடைய ஆஸ்தான நாதஸ்வர தவில் வித்துவான்களாக கருதக்கூடிய காரியம்பதி தந்த இங்குழல் வேந்தன் கணேசன், அதுபோல கலாபூஷணம் என்கே வீராசாமி அவர்கள், அவருடைய புதல்வர்கள், அதுபோல நாங்கள் அறிந்த செய்திகளின்படி இன்னும் சில தினங்களிலே இந்தியாவிலே இருந்து தலை சிறந்த நாதசுர தவில் கலைஞர்கள் வர இருக்கிறார்கள் என்ற தகவலும் இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல இலங்கையில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நாதசுர தவில் கலைஞர்களும் தொடர்ந்து வருகின்ற தினங்களிலே மிகவும் சிறப்பான வகையிலே தங்களுடைய இசை அர்ச்சனையை செய்ய இருக்கின்றார்கள். முற்றுமுழுதாக மொத்தத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைய நாளிலிருந்து தொடர்ந்து வரும் தினங்கள் எல்லாம் இந்த ஆலயம் ஒரு ஆன்மீக வெள்ளம் புரள்கின்ற ஒரு இறைவனுடைய சிறப்பாகத்தான் அமையும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் மீண்டும் இந்த இறைவனுடைய பெரும் புகழையும் அந்த இறைவனுடைய அருளையும் நாங்கள் சொல்லுவதிலும் எண்ணுவதிலும் இறை தொண்டுகளை செய்வதிலும் எங்களுக்கு நிறைவான ஈடுபாடு இருக்கிறது. எங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு மிக்க ஆலயம் மட்டுமல்ல இது, கடல் கடந்து உலகம் கடந்து இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கெல்லாம் ஒரு தலையாய சிதம்பரமாக, இலங்கையின் உள்ளத்து சிதம்பரமாக விளங்குகின்ற இந்த ஆலயம் இப்பொழுது வசந்த மண்டபத்தை நோக்கி எம்பெருமான் அங்கே வசந்த மண்டபத்துக்குள்ளே சென்று அங்கே இருப்பிலே வைக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. முதலாம் நாள் நிகழ்ச்சிகள் காரநகர் ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய திருவம்பாவை மகோற்சவ காலத்தினுடைய முதலாம் நாள் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நிறைவு செய்யப்பட இருக்கின்ற இந்த நேரத்திலே எங்களுடைய இந்த நேரடி ஒளிபரப்பினை நாங்கள் மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்து கொண்ட உலக புகழ் வாய்ந்த sivan.tv.com நிறுவனத்திற்கும், அதுபோல இந்த நேரடி ஒளிபரப்பை நாங்கள் மேற்கொள்வதற்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்ட அனுசரணையாளர்களுக்கும், அதுபோல என்னோடு இந்த நேரடி ஒளிபரப்பிலே கலந்து கொண்ட அன்பிற்குரிய நண்பன் சைவமணி சண்முகரத்தினத்தோடும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருள் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக தேர் திருவிழா நிகழ்ச்சிகளும் ஆருத்ரா தரிசன நிகழ்ச்சிகளும் இந்த sivan.tv.com ஊடாக தொடர்ந்தும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றன என்ற அந்த செய்தியையும் சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இங்கிருந்து வாழ்த்தி பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் காரை சிதம்பர பிள்ளை கங்காதரன். நன்றி, வணக்கம் நேயர்களே. மீண்டும் மற்றுமொரு நேரடி ஒளிபரப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
எல்லாம் வல்ல எங்கள் குலதெய்வமாம் திண்ணபுரநாதகன் சௌந்தராம்பாதேவி சமேத சுந்தரேஸ்வர பெருமான் கிருபையோடு நடந்த இந்த பூஜையின் பலன், இந்த சாந்தி மகோத்சவத்தின் முதலாவது தினத்தின் அனுக்கிரகம் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பெருமான் திருத்தாள்களை சரணடைகிறேன். உலகத்தில் எங்கு போனாலும் இந்த மணியோசையையும் பெருமான் தரிசனத்தையும் அவருக்கு நாம் செய்கின்ற பூஜையையும் பார்த்த பின்பு அதை மறுமுறை பார்க்க முடியுமா பார்க்க மாட்டோமா என்று ஏங்குகின்ற உள்ளத்தோடு சிவபக்தியோடு இருக்கின்ற அனைவருக்கும் பரிபூரணமான அனுக்கிரகம் மழை போல கொளிக்கட்டும். பெருமான் எங்கள் சிவபெருமான் விருஷப வாகனாதிரூடன். விருஷபம் எல்லோருக்கும் தெரிந்த மாடு. மாடு என்றால் செல்வம். தமிழிலே எங்கள் செல்வம் எங்களுக்குள் இருக்கின்ற அந்த மாடு, அந்த விருஷபம். யார் அந்த விருஷபம்? ஆன்மா என்கின்ற விருஷபம். பெருமான் காலை 7 மணி தொடக்கம் எல்லோருடைய பூஜையையும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அதை அனுபவித்த பின்பு வசந்த மண்டபத்திலே, வசந்தம் என்றால் சந்தோஷம், நிறைவு, கோலாகலம், அந்த மண்டபத்திலே இருந்து எல்லாத்தையும் உங்களோடு சேர்ந்து அனுபவித்த பின்பு ஆன்மாக்களாக விருஷப தன்மையோடு இருக்கின்ற அத்தனை பேருனுள்ளும் நான் உரைய தயாராகிவிட்டேன் என்று அரோகரா என்ற கோஷத்தோடு எழுந்தருளினார். அப்படியே வந்து பெருமான் ஆகாய வெளி பார்க்க, ஆகாயம் என்றால் வெளி என்ற அர்த்தம், எங்கும் நிறைந்தது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பஞ்சபூதங்களிலே ஆகாயத்தால் நிறைந்திருக்கிறது. ஆகாயம்தான் இந்த பிரபஞ்சமே. இந்த காற்று சரி, அக்கினி சரி, வாயு சரி எல்லாம் இந்த பூமியை சுற்றி இருப்பதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது. ஆனால் ஆகாயம் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது. ஆகவே ஆகாயம் சாட்சியாக பார்க்க ஆகாச தத்துவத்தோடு வானாகி என்று சொன்னார்களே பெரியவர்கள் எம திருமுறையிலே, அந்த வானாகி நிற்கின்ற இறைவன் விருஷபத்திலே ஏறினார். அதாவது ஆன்மாக்கள் மீது ஏறினார், எங்களின் மீது ஏறினார். நாம் அதற்கு தயாராக இருந்தோம். அவர் ஏறியதும் எங்களுக்குள்ளும் பெருமான் வந்துவிட்ட ஒரு திருப்தி. இன்னிசை யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இன்னொரு பால், அன்பு என்ற சக்தியோடு இறைவா என்று கையேந்தி கரங்குவித்த பக்தர்கள் ஒரு பால் நிறைந்திருக்க பெருமான் ஆகாய தத்துவத்திலிருந்து எங்களுக்குள் இறங்கினார், ஏறினார். அவர் இறங்கியதும் எங்களுக்குள்ளும் ஒரு இறை ஆற்றல் வந்து பூசை நடக்க தொடங்கியது. ஒன்றை நாங்கள் நிதானமாக சிந்தித்து பார்த்தால் புரியும். குருக்களையா வந்து உங்களுக்கெல்லாம், அதாவது தனித்தனியாக பூ போட்டு கும்பிடுகின்ற வளமை இல்லை எங்கள். ஆனால் இறைவன் ஏறியதும் விருஷபத்திலே ஏறியதும் நான் என்ற தன்மையில் இருந்து, நான் என்றால் தனிமை, நாம் என்ற ஒரு எல்லை வந்து, நான் மாறி நாம் எல்லை வந்து பெருமானை திருத்தோள்களிலே சிவபெருமானை சுமக்குகின்றோம்.
ஏந்தினோம், திருச்சுமையாக ஏந்தினோம். ஏந்தியதும் பெருமானுக்கு போடுகின்ற பூக்கள் பெருமானுக்கு 1-2 தலையிலும் பாதத்திலும் விழும், மற்றதெல்லாம் ஆற்ற பாதத்தில் விழும், ஆற்ற தலையில் விழும். அந்த இறைவனை சுமக்குகின்ற திருச்சுமை செய்கின்ற பக்தர்கள் மீது விழுகிறது. எங்களை அறியாமலேயே பூசை நடக்க தொடங்கியது. சும்மா இப்படியெல்லாம் பூ போட மாட்டோம். ஆனால் இறைவனை நாம் தோளிலே சுமந்த பிறகு இறைவனுக்கு போடுகின்ற பூக்கள் எல்லாம் எங்கள் மீது சொரிய தொடங்குகிறது. ஆகவே எங்களுக்குள்ளும் பூசை நடக்க தொடங்கிவிட்டது. அந்த தன்மையோடு ரிஷப ஆருடனாகி பெருமான் ஏறி வலம் தந்த நிகழ்வு சாம்பவ தீட்சையாகட்டும், எல்லோருக்கும் பரிபூரணமான தன்மையை உருவாக்கட்டும். நான் என்றது உடைந்து நாம் என்றது அங்கு உருவாகியதே, அந்த நாம் என்பதில் இன்பம் சூழட்டும். அந்த இன்பத்தினாலே நாம் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக நாம் எப்படியெல்லாம் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த இன்பங்கள் எல்லாம் எங்களுக்குள் இறை ஆற்றலினாலே நிறைவாக கிடைக்கட்டும். அதை எண்ணி நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்பமே சூழ்க, இன்பமே சூழ்க, இன்பமே சூழ்க. ஓம் நம சிவாய. இந்த மந்திரத்தின் பலனும் எல்லோருக்கும் நிறைவாகட்டும், இன்பமே சூழட்டும், எல்லோரும் நன்றாக வாழட்டும். இதுவே பிரார்த்தனையாகிறது. சுவாமி எல்லோரும் நல்லபடி வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மாலை 3 மணிக்கு பிள்ளையார் கதைக்குரிய அபிஷேகம் பெருமானுக்கு ஆராதனையாக இருக்கிறது. எல்லோரும் கலந்து கொள்ள விண்ணப்பிக்கிறோம், அருள் பெற விண்ணப்பிக்கிறோம். எல்லோரும் வருகை தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.